Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, எங்கள் அழகே வாழ்க, எங்கள் அன்பே வாழ்க. வாழ்க மரியே, வாழ்க மரியே. அந்த தாய் சந்திரனை போல் அழகு வாய்ந்தவள், சூரியனை போல் ஒளியுள்ளவள், போர் மடையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகிறவள். அந்த அழகுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது, யாரும் ஈடு கொடுக்க முடியாது. யூதத்தை பார்த்து பழைய ஏற்பாட்டிலே 13ஆம் அதிகாரத்திலே பாடல் ஒன்று பாடுகிறார்கள். இஸ்ராயல் நாட்டு பெண்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அந்த ஒற்றை பெண்ணினால் வந்த வெற்றிக்காக எங்கள் இனத்தின் பெருமை நீர், எங்கள் குலத்தின் மாண்பு நீர் என்று சொல்கிறார்கள். அந்த அம்மா நம்முடைய இனத்தின் பெருமை. Praise the Lord. Praise the Lord. மனு குலத்தின் பெருமை, மாதரசிக்கும் மேலான தேவ அரசனின் அரசி. அந்த அம்மா அழகு, அந்த அம்மாவுடைய பார்வை அழகு, பேச்சு அழகு, அரவணைக்கும் கரங்கள் அழகு, நம்ம தட்டி தழுவி நமக்கு ஆதரவு காட்டுகிற அந்த பாதங்கள் அழகு. மாதா பத்தி ஒரு அழகை பத்தி பார்ப்போம். இந்த பிரசங்கமே எது அழகுன்றது தான் இல்லைங்களா? எது அழகு? உங்களுக்கு அழகு வேணுமா, அன்பு வேணுமா? இந்த பிரசங்கத்துக்கு முடிவில் நீங்க முடிவு பண்ணுங்க. நம்ம ஒரு மாதா பற்றி ஒரு அழகான ஒரு அழகு பாடல், அருமையான பாடல் என்னுடைய நண்பர் எழுதுனது. இன்றைக்கு அவர் இல்லை, வேளாங்கண்ணில் உதவி சமையர் இருந்தார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவருக்கு இந்த பாடலை அர்ப்பணம் செய்கிறோம். அந்த அன்பு தந்தைக்கு அமைதியாக கண்களை மூடி மாதாவினுடைய அழகை பாடுகிற இந்த பாடலை மௌனமாக கேட்போம். உன்னருளழகு என்ன அழகு, உன்னழகு என்ன அழகு, உன்னருளழகு என்ன அழகு, உன்னழகு. தீவாளின் நீச்சுரையை தாவீதின் கோபுரமே, சாரோரின் மலரழகி, சீயோனின் அருள் மகளே. தீவாளின் நீச்சுரையை தாவீதின் கோபுரம், சாரோனின் மலரழகி, சீயோனின் அருளழகி. அழகு 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 என்ன அழகு, உன்னருளழகு என்ன அழகு. அன்புக்குரியவர்களே, சாரோனின் ரோஜா அவர், பூட்டி வைக்கப்பட்ட பொக்கிஷம் அவர், மலர்ந்திருக்கிற மலர் தோட்டம் அவள் என்று இனிமிகு பாடல் அந்த காவிய தலைவியை பற்றி பாடுகிறது. அன்னையின் அழகு ஒப்பில்லாதது, உயர்வில்லாதது, எதுக்கும் ஈடில்லாதது. இந்த அழகு எங்கிருந்து வருது? அதான் ஒரு கேள்வி. இந்த அழகு எங்கிருந்து வருது? வைரமுத்துவை கேட்டேன், சார் அழகுனா என்னங்க அப்படின்னு. அவர் ஒரு கவிதை சொன்னார். கண்ணுக்கு மையழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழி அழகு, பெண்ணுக்கு கார்கூந்தல் அழகுன்னு சொன்னார். ஷேக்ஸ்பியரை கேட்டேன், அழகுனா என்னங்க சார்? A thing of beauty is joy foreverன்னு சொன்னார். A thing of beauty is joy foreverன்னார். ஒரு அழகுனா, ஆத்மார்த்தம்னா கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி தான் அப்படின்னார். கண்ணதாசனை கேட்டேன், ஒரு கோப்பையில் குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை அதை நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகை பார்க்குறாங்க. நம்ம பசங்கிட்ட கேட்டோம்னாக்க கர்லி ஹேர், ப்ளம்பி சீக், ரோசி லிப்ஸ், ஸ்லிம் பாடி அழகுங்கம்பாங்க. பிள்ளைங்கிட்ட கேட்டோம்னாக்க 6 பேக்ஸ், கார்ட்ராய் ஜீன்ஸ், ரீபுக் ஷூஸ், அப்படி ஜான் அப்ராம் கட்டிங்கு, அப்படி திருமணம் ஒரு அழகு தெரியணும் ஃபாதர், அதான் அழகும்பாங்க. இதான் அழகா, இதான் அழகா. ஒரு அம்மா சொன்ன, ஒரு பையன் சொன்னான், ஃபாதர் அவளை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைட்ல அப்படி மயங்கிட்டேன் ஃபாதர், சிரிச்சானா கண்ணத்துல குழி விடுவோம் ஃபாதர், ஐயோ ஆயிடுச்சு ஃபாதர் இப்ப அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, படுகுழியில கிடக்குறான் ஃபாதர். ஒரு அம்மா சொன்னிச்சு,
சேலத்துலேருந்து பொண்ணு கட்டிக்கிட்டு வந்தேன் ஃபாதர். பையன் பிடிச்சிக்குதாடான்னு கேட்டேன். கிளி மாதிரி மூக்குப்பா வச்சு கட்டிக்கிறம்மா அப்படின்னா. இப்ப கொத்தி பிடுங்கிட்டு இருக்கிறான். அழகு அற்று போகும், எழில் ஏமாற்றும், ஆண்டவருக்கு உகந்தவளே அழகுள்ளவள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை உலக அழகிகள் போட்டி நடந்தது. முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று அறிவு சுற்று. அறிவு சுற்றுல வெனிசுலாலேருந்து, இந்தியாவிலிருந்து, ஐரோப்பிய நாடுகள் இந்த 3 அழகுங்க, தங்க பதுமைங்க, பேரிடில் பெட்டகங்க அப்படியே சிரிச்சு நிற்கிறாங்க. ஜட்ஜ் ஒரு கேள்வி கேட்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அழகான பெண்மணி யாருன்னு கேட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அழகு பெண்மணி யாருன்னு கேட்டாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க லாரா தத்தாத், ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சாங்க. 3ஆவதா சொன்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, நம்பூர்கார பிள்ளை, மதர் தெரேசான்னுச்சு. அரங்கமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அழகு பெண்மணி மதர் தெரேசா. எங்கெங்க அழகு இருக்குது? சுருங்கி போன கண்ணு, சுருங்கி போன முகம், தோல், ஒடுங்கி போன கண்ணு, ஒரு கல்கத்தா காட்டன் சாரி, தோல்ல ஒரு சிலுவை, இடுப்புல ஒரு ஜமால, நடுங்கிற கை. அழகா அழகா? அதாங்க அழகு, அதான் அழகு. பைபிள் தான் சொல்லுது, அதான் சொல்லுது. மாதா கிட்ட இருந்து வர அழகு அந்த அழகுதான். நேத்து மாதா முன்னாடி உட்காந்து பேட்டிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10,000 பூ இருக்கும். 10,000 பூ அப்படியே சகப்பு பட்டு உடுத்தி தங்க முடிச்சோடி அப்படி அழகா இருக்காங்க, அழகா இருக்காங்க. போறவங்க வரவங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபிலாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பியூட்டிஃபுல் ஷீஸ். ஆனா மலர் மாலைகளினாலோ மணி மகுடத்தினாலோ கையில் இருக்கிற செங்கோலினாலோ அந்த அம்மாவுக்கு அழகு வரலைங்க. அது வல்ல அழகு. அந்த அம்மாவுடைய அழகு நானே 4 விதத்தில் இருக்கிறத சொல்றேன். 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல சாமுவேல் ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமிலிருந்து பெத்லகேம் போ, ஜெஸ்ஸேன்றவன் வீட்டுல பசங்க இருக்கிறாங்க, அவங்க பசங்கள்ல ஒருத்தனை நான் அரசனா அபிஷேகம் பண்றேன் போ அப்படின்றார். போறான். ஜெஸ்ஸே வீட்டுல கேட்கிறாரு, உங்க பசங்க எல்லாம் என் முன்னாடி வர சொல்லு அப்படின்னா. அபினதாப் வராரு, எலியாபு வராரு, அப்படியே வராரு. அபினதாப் வரக்குல அப்படியே 6 பேக்ஸ், 6 அடி உயரம், வாட்ட சாட்டமா தடகாத்திரமா, அகண்ட நெற்றி, பரந்த மார்பு, விடுத்த தோள்கள் அப்படியே வரா. சாம்பல் நினைக்கிறாரு, சமத்தியா இருக்கிறான், இவன் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற அரசனா இருக்கணும் அப்படின்றார். கடவுள் வார்த்தை சொல்றார், அழகா சொல்றார், நீ புறத்தை பார்க்கிறாய், நான் அகத்தை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவன் அல்ல. எல்லாம் போயிட்டாங்க. சாம்பல் கேட்கிற ஜெஸ்ஸேவை பார்த்து, ஏங்க உங்களுக்கு இவ்வளவுதான் பசங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஒத்த பொடி பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை நான் மறந்தே போயிட்டேங்க அப்படின்னு. அவன் வர வரைக்கும் நான் கை நினைக்க மாட்டேன், வர சொல்லு அப்படிங்கிறார். சாப்பிடாம கொள்ளாம திண்ணில உட்காந்துக்கிறார், இறைவாங்கிடார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு பையனை அனுப்புறாங்க. அரக்கால் சட்டை, சுருட்ட முடி, குட்ட உருவம், துருதுருன்னு கண்ணு, பரபரன்னு கையே. பா கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்னா. ஆண்டவர் சொல்றார், இவன் தான் எழுந்துவனை அபிஷேகம் செய்யினார், இவன் தான் எழுந்துவனை அபிஷேகம் செய்ய. எல்லாரும் பொடியன்னாங்க, சாமி பொருத்தமானவன் நாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்னமோ தெரியலங்க, உலகம் புறத்தை பார்த்து ஏமாந்து நிக்குது, புறத்தை பார்த்து ஏமாந்து நிக்குது. கண்ணத்துல குழி உழுத பார்த்து படுகொலிலையும் கிளிமாரி மூக்குன்னு கொத்தி போடுகிற குடும்பத்திலையும் மாட்டிக்கிட்டு தவிக்குது. அந்த அம்மா அழகு அகத்தின் அழகு, அகத்தின் அழகு. யாருங்க சொன்னா? ரசம் திந்துச்சுமா, ரசம் திந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு பத்தல, உனக்கு பத்தல அவங்க சொன்னாங்களா? யாருக்கும் தெரியாம ஒரு ஏழை குடும்பம் இன்னைக்கும் நாசரத்தூர்ல, இன்னைக்கு நாசரத்தூர் இருக்கிறது கானாவூர்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 700 குடும்பம் இருக்குங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 குடும்பம் இருக்கும். 100 குடும்பத்துல 60 குடும்பத்துக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க. 60 குடும்பத்துல 40 குடும்பம் தான் வந்திருக்கும். 40 குடும்பத்துக்கு ரசம் கொடுக்க முடியாத ஏழைங்க, ஏழைங்க. அந்த அம்மா அப்படியே அவங்க பரிதவிக்கிறது, அப்படியே நெத்தி வேர்க்கிறது, கையை பசைறது பார்த்துட்டு பதறி போய் ரசம் திந்துச்சு வா அப்படின்னாங்க. அதாங்க அழகு, அதாங்க அழகு. உண்மையான அழகு கண்ணுல இருந்து வரும், உள்ளத்துல இருந்து வரும். டிகிரி, ட்ரிபிள் MA, PhD, டபுள் டாக்டரேட். ஏழைங்களை பார்த்தா எகத்தலமா நினைக்கிறது,
அந்த அறிவு போய் குப்பையில போடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் உடப்புல போடுங்க. ஏழைகளையும் அனாதைகளையும் கஷ்டப்படுறவங்களையும் கண்ணீரிட்டு தவிக்கிறவங்களையும் நேசிக்கல. நம்ம அறிவு எதுக்குங்க? நம்ம அறிவு எதுக்கு? எதுக்கு அந்த அறிவு? அதான் வாழ்க்கை. மாதா எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்களா? கிரகர் யூனிவர்சிட்டி டாக்டரேட் வாங்கினாங்களா? அல்லது பெங்களூர் யூனிவர்சிட்டியில வந்து PhD பண்ணாங்களா? இல்ல. பைபிளை நீங்க புரட்டி பாருங்க. மாதா வர எந்த இடத்துலயும் யாருக்காவது எதையாவது தந்துகிட்டே இருப்பாங்க, தந்துகிட்டே இருப்பாங்க. அதான் வாழ்க்கை. தந்துகிட்டே இருப்பாங்க. வானத்தூர் வந்தப்ப தாய்மையை தந்தாங்க. எலிசபெத் அம்மாளுக்கு சேவையை தந்தாங்க. இயேசு பின்னெடுக்கும் போது தன்னுடைய குடும்ப தாய்மையினுடைய நிலையை கண்ணிமைத்தன்மையை கொடுத்தாங்க. ஆலயத்தில் இயேசுவை கொடுத்தாங்க. 3 நாள் காணாம போட்ட போது தன்னுடைய அன்பு, பாசம், ஏக்கம், கண்ணீர், கவலை, வருத்தம், என் பிள்ளைன்னு தவிச்சு போய் தன்னுடைய அக்கறையை காமிச்சாங்க, ஏக்கத்தை காமிச்சாங்க. கானாவூர்ல ரசத்தை கொடுத்தாங்க, மேல் மாடியோட நம்பிக்கை கொடுத்தாங்க, கல்வாரி மலையில தன்னையே கொடுத்தாங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்க அந்த மாதக்கு ஒரு பிரசவம்னு 3 பிரசவங்க. 3 பிரசவம். முதல் பிரசவம் பெத்லகேம்ல, 2வது பிரசவம் கல்வாரி மலையில உங்களையும் என்னையும் பெத்தெடுத்தாங்க. 3வது பிரசவம் பெத்தகோஸ்து நாள்ல திருச்சி போய் பெற்றெடுத்தாங்க. கொடுக்கிற அழகுங்க, கொடுக்கிறது அழகு. கொடுக்கக்கூடிய கையை பாருங்க, கொடுக்கக்கூடிய கண்களை பாருங்க. அதை விட உலகத்துல வேறாவது அழகுன்னா சொல்லுங்க, நான் நம்புறேன். அன்பொழுக தங்கச்சி, தம்பி கவலைப்படாதடா, சேர்ந்து செய்யலாம்டா, உன் வீட்டு கல்யாணம்னா என் வீட்டு கல்யாணம் பார்த்துக்கலாம்டான்னு சொல்லி சொல்ற அண்ணன். நான் இதானா இருக்குது, வீடு கட்டுற, கஷ்டப்படுற, கடன் வாங்குற, இதை வச்சு செய்யணும், முடிஞ்சப்ப கொடுனான்னு ஒரு பாசமா தங்கச்சி இருக்குது பாருங்க. அந்த தங்கச்சியோட உலகத்துல வேற யாரும் அழகு இல்லைங்க. அன்பா கையை பிடிச்சி 8 வருஷங்க. அந்த அம்மாவுக்கு 8 வருஷம் வியாதி, பக்கவாதம் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து படுக்கிறாங்க. 1க்கு 2க்கு எல்லாம் படுக்கையில. வேலைக்காரமா வச்சா சரியா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாத்தியாரு 8 வருஷங்க எந்த பயனும் இல்லை அந்த அம்மாவனால. நோ யூஸ், அப்சல்யூட்லி நோ யூஸ். உணர்வுலையோ, உறவுலையோ, பணத்துலையோ, அந்த எதுலையும் பயன் கிடையாது. 8 வருஷம் வாரி வழிச்சு தொடச்சி அந்த அம்மாக்கிட்ட நன்மை கொடுத்துட்டு, யுவர் பிளஸட் அப்படின்னு, நீங்க பிளஸட், ஒரு நல்ல கனவு உங்களுக்கு கிடைச்சிக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அடுத்த ஜென்மத்துல நான் கணவனா பிறக்கணும், அவர் எனக்கு மனைவியா வரணும் ஃபாதர்னுச்சு. அழுதுகிட்டு. அதாங்க அழகு, அதாங்க அழகு, அதான் அழகு. கொடுக்கிற கையை விட, பாசம் கண்ற கண்ணை விட அழகு எதுவுமே இல்லைங்க. வேற எதுவும் அழகு இல்லை. அதனால தான் மதர் தெரேசா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அழகின்னு போராட்டம், பேர் அழகின்னு சொன்னாங்க. கொடுக்கும் கண்களும், கருணை காட்டும் கண்களும், கொடுக்கும் கரங்களும் அழகு. இது முதலாவது மாதா கிட்ட. 2வது யூதித்து புத்தகத்துல அருமையான ஒரு வசனம், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவள் அழகுள்ளவள், வீரம் உள்ளவள். அழகும் வீரமும் இணைஞ்சு போகணும், அப்பதான் அழகுக்கே மதிப்பு. உங்க அழகுல வீரம் இல்லைன்னா, வீரியம் இல்லைன்னா அழகே கிடையாதுங்க. அந்த பொண்ணு மேல் மாடியில டென்ட் போட்டு சாக்கு கூட உடுத்தி விதவியின் கோலமா இருந்துச்சு. விதவியின் கோலமா இருந்துச்சு. நகை போடக்கூடாது, முக்காடு போடணும், மம்பளங்கள்ட்ட பேசக்கூடாது, பொதுவுல வரக்கூடாது. கணவனை இழந்த ஒரு கைம்பெண் கையிற நிலையில மேல் மாட இருந்துச்சு. விளக்கரமா வந்து சொல்லுது, ஒலாஃபன்ஸ் என்கின்ற அசீரிய படைத்தலைவன் நம்ம நாட்டை படையெடுத்து வந்தான். கோட்டை கொத்தளத்தெல்லாம் மூடிட்டாங்க, சப்ளை எல்லாம் நின்று போச்சு, தண்ணி இல்லாம சோர்லாம தவிக்கிறாங்க. தலைமை குரு சொன்னாரு, இன்னும் 3 நாள்ல கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யலன்னா பெண்டு பிள்ளைங்களோட சரணடைஞ்சிருவோம், இல்லாட்டினா ஊருக்குள்ள வந்தா கோயிலை இடிப்பான், மக்களை கெடுப்பான், தப்பிச்சா ஆபத்துல அட்லீஸ்ட் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க இந்த அம்மா சிங்கம் மாதிரி சொல்லுது, கடவுளுக்கு கெடுவதுக்கு யார் அவங்க? Who are they to set a limit for God? அந்த அம்மா முதல் முறையா நகை எடுத்து நெத்தி சுட்டியை தலையில போடுது. கழுத்துக்கு நெக்லஸ், கைக்கு வளையல், விரலுக்கு மோதிரம், முகத்துக்கு சாயம், உதட்டுக்கு கலர், இறங்குது கீழே. பூ ஒன்று புயலாய் புறப்பட்டது. யாருமே முடியாம தவிச்சு போன இடத்துல வேலைக்கார பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ஒர்லோஃபஸ் என்கிற அசீரிய படைத்தவனுடைய குகைக்குள்ள போகுது. அவனோட பேசி அழகுல மயக்குது, அழகுல மயக்குது. அவன் சொல்றான், உன்ன மாதிரி அழகான பெண்ணை அடையலன்னா என்னுடைய ஆண்மைக்கே குறைவு, அவமானம்னு சொல்றான். சிரிச்சுக்கிட்டே இருக்குது. எதிரின் கூடாரத்து இருந்தாலும் ஒரு துளி மாசுபடாம நிக்குது. அது கொண்டு வந்த சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிடுது, அது கொண்டு வந்த ஜவுப்புக்கு தான் ஜெபிக்குது, பேசக்குள்ள பேசுது, சிரிக்குள்ள சிரிக்குது, மகிழ்ச்சியா இருக்குள்ள மகிழ்ச்சியா வச்சுக்குது. அவன் கேட்கிறான், ஏமா உங்க வீட்டுல இருந்து சோத்தை கொண்டு சாப்பிடுறிய, என் வீட்டுல எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு விருந்து, எவ்வளவு வைன் இருக்குது, எவ்வளவு உயர்ந்த மதுபானங்கள் இருக்குது, சாப்பிட மாட்டியாங்கிற. எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுவேன்? உங்க வீட்டை நான் வந்து கொளுத்துவேன், உங்க நாட்டை நான் இடிப்பேன். நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லுது,
சார் என் சாப்பாடு தெரியறதுக்கு முல்ல கதை முடிஞ்சிடும் அப்படிங்குது. மடனுக்கு புரியல அப்படிங்கிறான். ஒயினை கொடுக்குது. லிட்டில் ஒயின் ஃபைன், மோர் ஒயின் ஸ்வைன். ஒயினை கொடுக்குறான், இன்னும் கொஞ்சம் ஒயின் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் ஒயின் குடிக்கிறான். அவன் அழகில் மயங்குறான். மதிமயங்கி மயக்க அடிச்சு கீழே கிடக்கிறான். கதவை சாத்துது. அவன் கத்திய உருவி அவன் தலையை வெட்டி பையில போட்டுக்கிட்டு நகர திறங்கடான்னு சொல்லி கதவை திறந்து தலைமை குருக்கள்கிட்ட இஸ்ராயல் படையிட்ட சொல்றாங்க, சாமி நம்மளோட இருக்குள்ள எவனும் நம்மளை எது பண்ண முடியாது. எப்படிமா சொல்ற? இப்படி சொல்றேன்னு தலையை காமிக்கல. மயக்க முடியாது கொலையா சோல்ஜர்கள் கத்தியை தூக்கிட்டு எதிரியை புறப்படுறாங்க. நடு ராத்துல போய் தாக்குறாங்க. அந்த நாட்டுக்கே விடுதலை கிடைச்சிச்சு. அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க, எங்க இனத்தின் பெருமமா நீ, எங்க குலத்தினுடைய மாண்புமா நீன்னு அந்த அம்மா பாடுறாங்க யூதித்து புத்தகத்துல. அதாங்க அழகு. ஜெயிக்கணும். சவாலை கண்டு சோர்ந்து போகாம, சோதனை கொண்டு தயங்கி போகாம, வேதனை கண்டு மருகி போகாம துணிஞ்சு நின்று போராடணும். அதான் அழகு, வீரமுள்ள அழகு. நம்ம குலம் வேங்கையை விரட்டிடிச்ச குலம் இல்லைங்களா? முறத்தினால வேங்கையை வீட்டில் விரட்டிடிச்ச குலம். பயப்படக்கூடாது. அது எந்த காம கொடூரனாக இருந்தாலும், எந்த நயவஞ்சக நாய்களாக இருந்தாலும் இரையாக கூடாது. துணிஞ்சிருந்து போராட்டம், பயப்படக்கூடாது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத மனம் என்று சொன்னான் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத மனத்துணிவு. அதாங்க அழகு. மாதாக்கு அந்த அழகு இருந்துச்சு. சிலுவைக்கோடையில் நின்னாங்க. உலகம் ஃபுல்லா ஒட்டுமொத்தமா நின்னுச்சு. இந்த தனிச்சு இந்த அம்மா நின்னுச்சு. கணவனை இழந்த சகோதரி மகனை பறிகொடுத்து மருகி நிற்கிறாள். நம்ம நினைக்கிற மாதிரி முக்காடு போட்டு கைகுப்பி வியாகல மாதாவை நின்றுப்பாங்களா? அப்சல்யூட்லி நோ. உலக புகழ்பெற்ற ரைமண்ட் பிராண்ட் அறிஞர் சொல்றாரு, அந்த அம்மா அங்க நிக்கிறது ஒட்டுமொத்த உலகம் எதிர்த்து நிக்குது. தன்னம் தண்ணில நிறுத்திக்கிறாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? கொண்டுட்டானுங்கயா, அநியாயமா கொண்டுட்டானுங்கயா, என் பிள்ளை நல்லவையா, இந்த நாயங்களாம் கொண்டுட்டானுங்க, மண்ணை வாரி தூக்கி இறைச்சிருக்கோம், வயிற்றுல மாறல அடிச்சிருக்கோம், கதறி இருக்கோம், அநியாயம் பண்றீங்கடா, டே கடவுள் கடவுளுக்கு பதில் சொல்லுடா. சொல்லிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்களா? நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? அந்த அம்மா அதை விட சும்மா சொல்லியிருக்கோம். ஒத்த பொண்ணா நின்று போராடிச்சு, நீதிக்காக போராடிச்சு. The very presence of Mary at the foot of the cross is a resistance, a liberative voice, a voice of God against the atrocities, against the violence, against the vengeance of the lustful world அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மா நின்னுச்சு, துணிஞ்சு நின்னுச்சு, எழுத்து நின்னுச்சு, ஜெயிச்சிச்சு. சில சமயத்துல நம்மை ஆக்கிரமிக்கிற, நம்ம அழகை அடைய நினைக்கிறவர்கள் காமூர்களாக இருக்கலாம், காம வெறியர்களாக இருக்கலாம், உள்ளத்தை இல்லாமல் உடலை மட்டும் நேசிக்கிறவர்கள் இருக்கலாம், நம்மை இல்லாமல் நம் பணத்தை மட்டும் நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்மை இல்லாமல் நம்ம நகையை மட்டும் நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். தைரியமா நிற்கணும். யாரா இருந்தாலும் ஏதா இருந்தாலும். ஒரு அம்மா கண்ணீரோட சொல்லிச்சு, நீ கோர்ட்டுக்கு போறோம் ஃபாதர் அப்படின்னு. என் அம்மா அப்படின்னு, எங்க வீட்டுக்காரர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாரு, கொடுக்கலன்னா கொன்றுவன்றாரு. நீ என்னம்மா சொன்ன? ஏம்மா டிவோர்ஸ்? என்னை விட அழகா வேற ஒரு ஆளை பார்த்து, வேற ஒரு பொண்ணு அவர் வச்சிருக்கிறாரு. நான் தனியா போறேன்னு பயப்படல ஃபாதர், என் பிள்ளைங்களுக்கு அப்பா எல்லாம் போயிருந்தா கதறன்னுச்சு. இந்த அழகை விட்டு அந்த அழகை பார்த்து, அந்த அழகை விட்டு அந்த அழகை பெருசுன்னு நினைச்சினா ஒரு நாள் மண்ணுக்குள்ளாய் போவாய், செல்லரித்து செத்து போவோம். அழகு என்பது உள்ளத்திலிருந்து வருகிற அன்பு. இன்றைக்கு நிறைய குடும்பங்களின் அன்பு எங்க இருக்குது? பாசத்துல, நேசத்துல, மன்னிப்புல. வீரமுள்ள அழகா இருக்கணும். இளம் பெண்களுக்கு, இளம் தாய்மார்களுக்கு, கணவன் இழந்த கைம்பெண்களுக்கு உலகம் ஒரு மாதிரி பார்க்கும். துணிஞ்சு நிற்கணும். மாதா போல ஒரு கட்டத்துல சூசைப்படி இறந்தப்ப அந்த அம்மாவும் கைம்பெண்ணா தான் இருந்தாங்க. வாழ்க்கையின் எல்லா நிலையும் அந்த அம்மா அனுபவிச்சாங்க. யாருக்கும் பணிஞ்சு நிக்கல. அநீதத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, கயவர்களுக்கு, கயவஞ்சத்துக்கு, நயவஞ்சத்துக்கு பணிஞ்சே நிற்க மாட்டாங்க. துணிஞ்சு நிற்பாங்க. அதாங்க அழகு. மூணாவது சின்ன அழகோடு முடிச்சுக்கிறேன் நான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல ரெண்டு அண்ணன் தம்பிங்க, எசாவு, யாக்கோபு. எசாவு வந்து ஏமாத்துக்காரன். அண்ணனுடைய தலைச்சன் பேர் உரிமை ஏமாத்திட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரான். அண்ணன் டே கொள்றா உன்ன, என் ஆசீர்வாதத்தை நீ அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றல, அவன் ஊரை விட்டு ஓடிடுறான். 14 வருஷம் அண்ணனுக்கு தலைமறைவா இருக்கிறான். அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாம் கிடைக்குது, அடிமைகள், வேலைக்கெல்லாம் கிடைக்குது. ஆனாலும் மனசு பதறுது. சொந்த ஊர்ல சொந்த மண்ணில் இருக்க முடியாம தலைமறைவா இருக்கிறமே தவிக்குது. மாமா கிட்ட சொல்றான், மாமா பெண்ணை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போறோம், மாமா போயிட்டு வாடான்னு சொல்றாரு. சொத்து பத்தெல்லாம் பிரிச்சு அனுப்புறாரு. இவன் எவ்வளோ யோசனை பண்றான்னா, முதல்ல ஆடு,
அப்புறம் மாடு, அப்புறம் கழுதை, அப்புறம் ஒட்டகம். முதல் சம்சாரத்து பிள்ளைங்க, ரெண்டாவது சம்சாரத்து பிள்ளைங்க, கடைசியாக நிற்கிறான். ஆர்டர் வச்சுக்கிறான். அண்ணன் வந்து அடிச்சான்னா ஆட்டோட போட்டும் ஓடிடலாம், மாட்டோட போட்டு ஓடிடலான்னு பிளான் பண்ணி வரான். அண்ணங்கார திரும்பி 150 ஆளோட அண்ணங்கார வரான். 14 வருஷம் கழிச்சு அண்ணனுக்கு போய் பார்க்குறாங்க. நாள் முழுக்க நைட்டில் பயப்படுறான். அண்ணன் வந்தானா சொந்த ஊரில் வச்சு அடிப்பானே, வச்சு செய்வானே, என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறான். வானத்தூர் வந்து அவனோட போராடி பயப்படாது, நான் உன்னோடக்குன்னு சொல்கிறார். இருந்தாலும் மனசு பதைக்குது. அண்ணன் வரான். வந்தவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். தம்பி வந்துட்டியாடா அப்படின்னா. வந்துட்டனா அப்படின்னா. இதெல்லாம் என்னடா அப்படின்னா. அண்ணா இதெல்லாம் சாமி எனக்கு கொடுத்ததுண்ணா, நீ எதை வேணாலும் எடுத்துக்கணா. அவன் மனசுக்குள்ள என்னை விட்டுருனா, அதான் எண்ணம். எதை வேணாலும் எடுத்துக்கணும், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அவன் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னையும் சாமி ஆசிரிச்சுக்கிறாரு, வா நம்ம ஒன்றா குடியிருப்பான்றான். அப்போ தம்பிக்காரன் சொல்கிறான், பைபிளில் அந்த யாக்கோபு 10 அதிகாரத்துக்கு பக்கம் இருக்குது. அந்த 10 அதிகாரத்தில் முத்தான ஒரு வசனம் சொல்கிறான். முந்தா நாள் ராத்திரி தான் வானத்தோடு அவன் சண்டை போட்டான், கடவுளை பார்த்தான். இந்த தான் சொல்கிறான், அண்ணா மன்னிக்கிற உன் முகத்தை பார்த்தா கடவுள் முகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றான். மன்னிக்கிற, பகையை மறக்கிற, பாசம் காட்டுற உன் முகத்தை பார்த்தா கடவுளுடைய முகத்தை போல இருக்குன்னான்னு சொல்கிறான். அதாங்க அழகு, அதாங்க அழகு. நம்ம முகம் கருப்பாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், மானரமாக இருக்கலாம், அது அழகு இல்லைங்க. மன்னிக்கிறோம் பாருங்க, அதுதான் அழகு. அழகு அற்புதமான அழகு. நீங்கள் மனுஷனாக மாறல, மனுஷியாக மாறல, தெய்வமாக மாறுறீங்க. அடிக்கடி சொல்றது, நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது ஐ எம் சாரிடா, ஐ எம் சாரிம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்க மனுஷராகிறீங்க. மனம் வந்து மன்னிக்கிறீங்களே, அப்ப நீங்க செயிண்டா மாறுறீங்க, தெய்வமா மாறுறீங்க. மன்னிக்கும் அழகு, அழகே அழகு. மாதா மன்னிச்சாங்க. வேல் மாடல் நின்று எல்லாத்தையும் கட்டி பிடிச்சு வாங்கடான்னு சொன்னார். அதில் ராயப்பர் இருந்தார், மறுதளிச்சவர். ஓடி ஒளிஞ்ச அப்போஸ்தலர் இருந்தாங்க. அந்த அன்னாசை, அந்த கைப்பாசை, அந்த ஏரோதுவை, அந்த பிலாத்தை எல்லாரையும் மன்னிச்சாங்க. அதனால தான் தூய ஆவியை அவங்க பெற்றுக்கொள்ள முடிச்சது. மன்னிக்காத மனசுல, பகைமையில, வெறுப்புல சாமி வரவே மாட்டார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார். அந்த அம்மா இறைவன் வாழும் ஆலயம், மன்னிச்சாங்க. இது இப்ப சொல்லுங்க எது அழகு? இப்ப சொல்லுங்க எது அழகு? ஃபேர் அண்ட் லவ்லியா, இமாமி நேச்சுரல் கேரா, லிப்ஸ்டிக்கா, ஹை ஹீல்ஸா, ஃபால்ஸ் வச்ச பட்டு போடவையா, மேட்சிங் பிளவுஸா, நெத்தி சுட்டியா, ஒட்டியானமா, ஐலிட்ஸா, ஐப்ரோவா? எது அழகு? எது அழகு? கொடுக்கிற கண்கள் அழகு, உதவுகிற கரங்கள் அழகு, மண்டிக்கிற முகம் அழகு. சுருங்கிய தோள்களும், இடுங்கிய கண்களும், நடுங்கிய கால்களும், உதரும் கதர்களும் கொண்ட ஒரு ஏழை தாய் இந்தியாவின் இரக்கத்தின் தேவதையாய், புனிதையாய் உயர்த்தப்பட்டார் என்றால் நாமும் அப்படிதான் அழைக்கப்பட்டோம். ஒரு மதர் தெரேசாவை போல, ஒரு குழந்தை தெரசம்மா போல, ஒரு அபிலா தெரசம்மா போல வாழ அழைக்கப்படுகிறோம். அழகா, அன்பா முடிவு பண்ணுங்க. ஆமென்.